இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் புரியும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் கருசுழற்சி. இதை தான் இங்கிலீஷில் ஃபீட்டல் சர்க்குலேஷன்னு சொல்லுவோம். இந்த கருசுழற்சியில் முக்கிய பங்காற்றுவது எதுன்னா பிளசண்டா தான். ஏன்னா இந்த பிளசண்டா மூலமாக தான் குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷனும் ஆக்சிஜனும் கிடைக்குது. இதை நாம் ஒரு மினி லங்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த பிளசண்டாவை தான் நாம் தமிழில் நஞ்சு கொடினும் அம்பிளிக்கல் கார்டை தொப்புள் கொடினும் சொல்வோம். இந்த தொப்புள் கொடியில் இருந்து தான் அம்பிளிக்கல் வெயின் குழந்தைக்கு உள்ளே போகுது. இது தொப்புள் கொடி, இது அம்பிளிகஸ். அம்பிளிகஸ்னால் தமிழில் தொப்புள். இப்போ தான் அம்பிளிக்கல் வெயின் குழந்தையோடைய பாடிக்குள்ளேயே என்டர் ஆகுது. இந்த அம்பிளிக்கல் வெயின் ஸ்ட்ரைட்டாக லிவருக்கு போகும். லிவர்லேருந்து வர வெயினை தான் நம்ம டக்டஸ் வீனஸஸ்னு சொல்கிறோம். இந்த டக்டஸ் வெயினும் இன்ஃபீரியர் வீனா கவாவும் ஜாயிண்ட் ஆகிற இடத்த தான் நம்ம டக்டஸ் வீனஸஸ்னு சொல்கிறோம். இந்த இன்ஃபீரியர் வீனா கவா எங்கேருந்து வருதுன்னா லோவர் பார்ட்டில் இருக்க கெட்ட பிளட் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஹார்ட்டுக்கு கொண்டு போகுது. இப்போது கீழேருந்து வர டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் மிக்ஸ்டு ஆகிட்டு ஹார்ட்டுக்கு போகுது. அதே மாதிரி இங்கே ஹெட்டில் இருந்தும் ஷோல்டரில் இருந்தும் வர பிளட்டு ஹார்ட்டுக்கு வருது. இங்கே இப்போ மேலேருந்து வர பிளட்டும் கீழேருந்து வர பிளட்டும் ரைட் ஏட்ரியத்துக்கு வருது. இப்போ நான் ஹார்ட் மட்டும் தனியாக ஒரு பிக்சரில் பார்க்கலாம். இப்போ ரைட் ஏட்ரியத்துக்கு வந்த பிளட்டு என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரைட்டாக இப்போது லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு வருது. இங்கே ஃபொராமன் ஓவலே இருக்கிறதுனால ரைட் ஏட்ரியத்தில் இருக்க பிளட்டு ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுதுன்னா லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு போகுது. ஃபொராமன் ஓவலேன்னா என்னென்னா ரெண்டு ஏட்ரியத்துக்கும் நடுவில் இருக்க ஓப்பனிங்கை தான் நம்ம ஃபொராமன் ஓவலேன்றோம். இப்போது இங்கேருந்து போன அதிகப்படியான பிளட்டு லெஃப்ட் ஏட்ரியத்திலேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வரும். லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து அயோட்டாவுக்கு பாஸ் ஆகும். அயோட்டாவில் இருந்து பிரைன் அண்டு ஷோல்டருக்கு பாஸ் ஆகிட்டு மீதி பிளட்டு என்ன ஆகுதுன்னாக்கா இங்கே அதே மாதிரி இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குது. இங்கே இருக்க இந்த ஓப்பனிங்கை நாம் டக்டஸ் ஆர்டரியோசஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா ரெண்டு ஆர்டரியும் இங்கே ஜாயிண்ட் ஆகிறதுனால இந்த இடத்துக்கு பேர் டக்டஸ் ஆர்டரியோசஸ். இப்போ ரைட் ஏட்ரியத்தில் இருக்க பிளட்டு ஏன் ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வரலன்னு நீங்கள் கேட்கலாம். அது ஏன்னா இப்போ குழந்தை கர்ப்பப்பை வாயுவில் இருக்கும்போது ரெண்டு லங்ஸுமே குழந்தைக்கு அப்போ செயல்படாது. ஏன் செயல்படாதுன்னா குழந்தை உள்ளே இருக்கும்போது லங்ஸில் இருக்க ஆல்வியோல்ஸ் எல்லாமே க்ளோஸில் இருக்கும். ஸோ அதனால் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. இந்த காரணத்தினால பல்மனரி ஆர்டரியில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ப்ரெஷர் அதிகமாக இருக்க காரணத்தினால அங்கே இருக்க ஆர்ட்ரி கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆகிருக்கும், அதாவது சுருங்கி இருக்கும். இந்த காரணத்தினால தான் ரைட் ஏட்ரியத்தில் இருக்க பிளட்டு லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு ஸ்ட்ரைட்டாக பாஸ் ஆகுது. அப்போது ரைட் ஏட்ரியத்தில் இருந்து ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு பிளட்டு வரவே வராதான்னாக்கா வரும். ரொம்பவே கம்மியான அளவில் பிளட்டு வரும். அது பல்மனரி ஆர்ட்ரி வழியாக இந்த லங்ஸோடைய டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகுது. மற்றபடி இந்த இடத்துல கேஸ் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் ஆகாது. இப்போது பல்மனரி ஆர்ட்ரி வழியாக வர பிளட்டு மறுபடியும் இங்கே அயோர்ட்டாவில் மிக்ஸ் ஆகுது. ஸோ இங்கேயும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் மிக்ஸ் ஆகிடுது. இப்போ கீழே வர பிளட்டில் ரொம்பவே கம்மியான அளவு தான் ஆக்சிஜன் இருக்கும். இப்போ நாம் புக்கில் பார்க்கலாம். இப்போது லோவர் பார்ட்ஸில் இருக்க CO2வை ஹைப்போகாஸ்ட்ரிக் ஆர்ட்ரி கேரி அவுட் பண்ணிக்கிட்டு அம்பிளிகஸ்க்கு போவோம். அம்பிளிக்கல்லேருந்து அம்பிளிக்கல் கார்டு வழியாக பிளசண்டாவுக்கு வந்துடும். இந்த பிளசண்டா மறுபடியும் இந்த பிளட்டை ஆக்சிஜனேஷன் பண்ணி மறுபடியும் அம்பிளிக்கல் வெயினை குழந்தைக்கு அனுப்போம். இந்த ப்ராசஸ் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கப்புறமா ஹார்ட் அண்ட் லங்ஸில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் ஆகுதுன்றத நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.